ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமணம் நாக்குக்குருசி சேனல். நம்ம இன்றைக்கி நெத்திலி கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்காக நெத்திலி இது மாதிரி தலை வாலெல்லாம் உரிச்சிட்டு அது மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. தலை வாழை எடுத்துகிட்டு நெத்திலி பாருங்கள், இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பூனில் எல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி கலக்கினோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடுங்க. இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க நெத்திலி. முதல்ல ஊற்றும் போது தான் சுடு தண்ணி ஊற்றிட்டு நார்மல் வாட்டரில் அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சுத்தம் படுத்திக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த க்ளீன் பண்ண நெத்திலியே போட்டுக்கலாம். பாருங்கள், சுடு தண்ணி விட்டு பண்ணோம்னா இது மாதிரி நல்லா சுத்தமாகி வருங்க. இந்த செதிலெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தாங்க வதக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண நெத்திலியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நாங்கள் போட்டுப்போங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா உளுத்தம்பருப்பு போட வேணாம். ஒரு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்குங்க. கருவேப்பிலை, வெங்காயம் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சு அதை போட்டுட்ருக்கேங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போட்டோம்னா நல்லா வதங்கி வருங்க. சீக்கிரமாக வதங்கும். தக்காளியிலையும் வெங்காயிலையும் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு வெளியே வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. இது மாதிரி தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை. அதை எடுத்துகிட்டு இப்போ போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலக்கிக்கலாங்க. இப்போ மஞ்சள்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இது மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு கத்திரிக்காய். ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. இது போட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாகவே வைக்கிறேங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல. நம்மளுக்கு கிரேவின்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். புளி விட்டு பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி விடலாங்க. இதில் தக்காளி மட்டுன்றதுனால கொஞ்சம் கெட்டியாகவே நல்லாயிருக்கும். உப்பு பார்த்தாச்சிங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்த்தா இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இது கிரேவி போட்டாவே நிறைய தட்டு சாப்பாடு சாப்பிட்டுடலாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நெத்திலியை போட்டுக்கலாம். நெத்திலி வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெந்தால் போருங்க. ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதை மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி வந்திருக்கு. நெத்திலியும் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்மளுக்கு கத்திரிக்காய் நெத்திலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ திக்னஸ் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சுட சுட நெத்திலி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் இது சாதத்தோடு சாப்பிட போகிறேங்க. சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது நெத்திலி கிரேவி போட்டுட்டு கலக்கி சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சாருங்க இந்த கிரேவியை. சாதத்தில் கலக்கி சாப்பிடும்போது ரொம்ப அமோகமாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக வரும். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானே இந்த சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது தெரியப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.